அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2023, 24 மற்றும் 24, 25, 25, 26 இந்த 3 நிதியாண்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகையை, அதாவது வருடத்துக்கு 3 கோடி, கிட்டத்தட்ட 9 கோடியை நம்ம பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்கள் என்னென்ன மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவு செஞ்சுருக்கிறாங்க, தொகையை எந்த அளவுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2023, 24 நிதியாண்டில் அந்த எம்எல்ஏ ஃபண்டு அந்த 3 கோடியை என்னென்ன திட்டங்களுக்கு செலவு செஞ்சுருக்காங்கிறது ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்கள். அதை வச்சு பார்த்தீங்கன்னா பிக்கநள்ளி பஞ்சாயத்து ஒரு 4 மின்கம்பம் வச்சுருக்காங்க. அடுத்தது முருகம்பட்டி பஞ்சாயத்தில் ஒரு 16 மின்கம்பம், எலுமிச்சநல்லி பஞ்சாயத்தில் 16 மின்கம்பம், அனுமந்தபுரத்தில் 2 மின்கம்பம், நாகனம்பட்டி பஞ்சாயத்தில் 9 மின்கம்பம், அடுத்து எர்சிகளள்ளி பஞ்சாயத்தில் 14 மின்கம்பம், அடுத்து கேதநல்லி பஞ்சாயத்தில் 3 மின்கம்பம், அப்புறம் மகேந்திரமங்கலத்தில் 30 மின்கம்பம் வச்சுருக்காரு. அடுத்து வந்து கெரகோடள்ளி பஞ்சாயத்தில் 13 மின்கம்பம், அடுத்து மொட்டலூர் பஞ்சாயத்தில் 16 மின்கம்பம், அடுத்து பொம்மல்லி பஞ்சாயத்தில் 9, கோவிலூர் பஞ்சாயத்தில் 24, பைசொல்லி பஞ்சாயத்தில் 28, பெரியாம்பட்டி பஞ்சாயத்தில் 77, பந்தாரள்ளி பஞ்சாயத்தில் 10, இண்டமங்கலம் பஞ்சாயத்தில் 12, அடிலம் பஞ்சாயத்தில் 14, அடுத்து ஜக்கசமுத்திரம் பஞ்சாயத்தில் 15, முக்குளம் பஞ்சாயத்தில் 15, அப்புறம் கெண்டிகானஅள்ளி பஞ்சாயத்தில் 6, அடுத்து வந்து திண்டல் பஞ்சாயத்தில் 19, புலிக்கல்ல 7, மொத்தம் வந்து 1,39,76,944 ரூபா. அதாவது இது முழுக்க வெறும் தெருவிளக்குக்கு மட்டுமே செஞ்சுருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா காரியமங்கலம் ஒன்றியத்தில், அதாவது ஆதிதிராவிடர் காலனி வீடுகள் புனரமைப்பு மேற்கூரையை வந்து புனரமைச்சிருக்காங்க. அது வந்து மொத்தம் 34 வீடு. 34க்கு வந்து 24,78,200 செலவு பண்ணியிருக்காரு. பாலக்கோடு ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா கரகதள்ளி பஞ்சாயத்தில் 31 இது தெருவிளக்கு அமைச்சிருக்காரு. அதாவது தெருவிளக்கு மின்கம்பம் வச்சு தெருவிளக்கு வச்சது 31. அடுத்து எரநள்ளி பஞ்சாயத்தில் 26, அடுத்து பேவள்ளி பஞ்சாயத்தில் 11, அடுத்து பி செட்டியள்ளி பஞ்சாயத்தில் 10, பஞ்சப்பள்ளியில் 1, நல்லூர் பஞ்சாயத்தில் 3, கணபதி பஞ்சாயத்தில் 4, அப்புறம் வந்து ஜெர்த்தலாவு பஞ்சாயத்தில் 5, பெலமாரநள்ளி பஞ்சாயத்தில் 10, சாமனூரில் 7, கொலசநள்ளி பஞ்சாயத்தில் 1, மல்லாபுரத்தில் 13, கும்மனூர் பஞ்சாயத்தில் 44, அத்திமுட்டில் வந்து 34, அடுத்து சிக்கதோன பெட்டகம் 14, கெண்டைநள்ளி பஞ்சாயத்தில் 24, சோடனூர் பஞ்சாயத்தில் 36, அடுத்து தண்டுகார்நள்ளியில் வந்து 1, அடுத்து கெரவாண்டள்ளி பஞ்சாயத்தில் 2, அடுத்து காட்டம்பட்டி பஞ்சாயத்தில் 9. மொத்தம் பார்த்தீங்கன்னா 98,88,442 ரூபா செலவு செஞ்சுருக்காரு. இவர் செலவு செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 3 கோடியில் 2,63,43,586 ரூபா செலவு செஞ்சுருக்காரு. மீதமுள்ள 36,56,414 ரூபா, அதாவது இந்த எம்எல்ஏ ஃபண்டில் அவர் எந்த நலத்திட்டங்கள் செலவு செஞ்சார்னு சொல்லி மாவட்ட ஆட்சியாளர்கள் டிஆர்டிஏ துறையின் கீழே வந்து பதிவு செய்யப்படலை. இந்த 36,56,414 ரூபா என்ன ஆச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது எந்த நலத்திட்டங்கள் செலவு செஞ்சார், இல்லை செலவு செய்யாமல் விட்டுட்டாங்களா, அந்த பணம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து கொடுக்குற 3 கோடியில் கிட்டத்தட்ட 36,56,414 ரூபா வந்து மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவு செய்யலைங்கிறது உண்மையிலே இது எல்லோருமே ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது ஏன்னா அரசாங்கம் வந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை சட்டமன்ற உறுப்பினர் மூலிமா மக்களுக்கு செய்ய வேண்டிய பணம் தான் அந்த உறுப்பினர் நிதி, அந்த 3 கோடி. அப்படிங்கும்போது இவ்வளவு பணம் 36,56,414 ரூபாங்கிறது என்ன ஆச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது மக்களாகி நீங்கள் தான் புரிதலோடு இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா
2024 2025 நிதியாண்டோட வரவு செலவு பார்க்க போகிறோம் எம்எல்ஏ ஃபண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து தெருவிளக்கு தான். அதிகபட்சம் இவர் வந்து முன்னுரிமை கொடுத்தது தெருவிளக்கு சம்மந்தப்பட்டதுன்னா ரொம்ப முன்னுரிமை கொடுத்துருக்காரு. பந்தாரளி பஞ்சாயத்தில் 15, திண்டல் பஞ்சாயத்தில் 13, பொம்மல்லி பஞ்சாயத்தில் வந்து 13, அப்புறம் நாகனம்பட்டி பஞ்சாயத்தில் 5, அடுத்து மகேந்திரமங்கலத்தில் 6, கோவிலூரில் 1, எலுமிச்சநல்லியில் 3, முருகம்பட்டி பஞ்சாயத்தில் 1, மொட்டலூர் பஞ்சாயத்தில் 1, பெரியாம்பட்டி பஞ்சாயத்தில் 1, ஜக்கசமுத்திரத்தில் 1. காரியமங்கலம் வந்து 14வது வார்டில் 2 மின்கம்பம் வச்சுருக்காரு. அதாவது மின் கம்பத்துடன் மின் விளக்கு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,13,13,480. பார்த்தீங்கன்னா பாலக்கோடு ஒன்றியத்தில் இதுவும் மின்கம்பம் தான். கணபதி ஊராட்சியில் 2, பெலமாண்டல்லி பஞ்சாயத்தில் 10, பஞ்சப்பள்ளி பஞ்சாயத்தில் 1, சாமனூர் பஞ்சாயத்தில் 3, பி செட்டியள்ளி பஞ்சாயத்தில் 1, குட்லானஹள்ளி பஞ்சாயத்தில் 1. இதை பார்த்தீங்கன்னா 17,66,483 ரூபா. அடுத்து வந்து மாண்டல்லி பேரூராட்சியில் வந்து மினி டேங்க் வச்சுருக்காரு. அதாவது கோயில் அருகில் வந்து 4,50,000 ரூபா. இதெல்லாம் சேர்த்து 17,66,483 ரூபா. அடுத்து வந்து பாலக்கோடு ஒன்றியத்தில் 5 பஞ்சாயத்தில் வந்து நியாய விலை கடை அமைச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா பி செட்டிலி பஞ்சாயத்தில் 7,82,000 ரூபா. அடுத்து சாமனூர் பஞ்சாயத்தில் அங்கேயும் ரேஷன் கடை தான், 7,82,000 ரூபா. அடுத்து பேலாளி பஞ்சாயத்துலேயும் ரேஷன் கடை வச்சுருக்காரு, 13,58,000 ரூபா. கொரகோடள்ளி பஞ்சாயத்தில் 9,97,000 ரூபா. அடுத்து கும்மனூர் பஞ்சாயத்தில் 9,83,000 ரூபா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 49,02,000 ரூபா. அடுத்து வந்து மாரண்டல்லி பேரூராட்சியில் வார்டு 14 வந்து 5 மின்கம்பம் லைட்டோட 1,90,345 ரூபா. அடுத்து காரியமங்கலம் ஒன்றியத்தில் பெரியாம்பட்டியில் ஒரு ரேஷன் கடை, அடுத்து ஜக்கசமுத்திர பஞ்சாயத்தில் ஒரு ரேஷன் கடை, ஒன்றும் 10 லட்ச ரூபா, 2 சேர்ந்து 20 லட்ச ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 2025 நிதியாண்டில் செலவு செஞ்ச 3 கோடியில், அதாவது எம்எல்ஏ ஃபண்டு 3 கோடியில் இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் செலவு செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2,01,72,308 ரூபா. மிச்சம் உள்ள 98,27,692 ரூபா எந்த நலத்திட்டங்களுக்கு செலவு செஞ்சாங்க எந்த ஒரு கணக்குமே டிஆர்டிஏ துறையின் கீழே வந்து பதிவு செய்யப்படலை. இப்போ இந்த தொகை எந்த நலத்திட்டங்களுக்கு செலவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது மக்கள் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்கிறாருன்னு தெரியாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற, அதாவது மேம்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க வந்து அந்த தொகுதி மக்களோட வளர்ச்சிக்கு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த அரசாங்கம் கொடுக்குற எம்எல்ஏ ஃபண்ட் 3 கோடி கூட சரியாக நலத்திட்டங்கள் போய் மக்கள்கிட்ட சேர மாட்டேங்குதுன்னா அப்போ என்ன தான் நடக்குது? நம்ம ஏன் கண்டுக்கிறது இல்லை? எதனால் இப்படி இருக்கிறோம்? எனக்கு என்னென்னு ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போகிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நம்ம அதாவது ஓட்டு நம்ம போடுறோம், அப்படிங்கும்போது நம்ம தேர்ந்தெடுத்த உறுப்பினர் நமக்கு ஏன் அந்த பணி செய்யலைங்கிற கேள்வியை ஒவ்வொரு மக்களும் உணரணும். உணர்ந்து இனி வரும் காலத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் உங்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, சட்டமன்றத்தில் நமக்காக என்ன பேசுகிறாங்க, அதாவது இவர்கள் ஒவ்வொரு கட்சியும் இருக்கிறாங்க, அந்த கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதை வந்து இவங்களே, அதான் அந்த கட்சியில் இருக்கிறதால அந்த நிலைப்பாட்டை அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் மக்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல, நம்மளோட தேவைகளை அவங்க எந்த அளவுக்கு கொண்டு போய் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. நம்ம பாட்டுக்கு ஒரு ஓட்டு போடுறோம், ஒரு ஓட்டு தானே நம்ம பாட்டுக்கு போடுறோம், யார் என்ன பண்ணால் நமக்கு என்ன. சில பேர் அதுவும் போடுறதில்ல, ஏன் போடாமல் இருக்காங்கன்னு தெரியல. இந்த ஜனநாயக நாட்டில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை அந்த ஓட்டு போடுறது மட்டும்தான். அந்த ஓட்டு கூட சரியாக போடாமல் இருக்கு நம்ம. அதாவது நல்லா பதிவு வச்சுக்கோங்க, எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் யார் அதிக ஓட்டு வாங்கி வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் நம்ம 5 வருஷத்துக்கு ஆள போகிற
உறுப்பினர். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வார்டு உறுப்பினராக இருக்கலாம், பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. நம்ம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அப்படிங்கும்போது அவங்க வந்து பெரும்பான்மை ஓட்டு யார் வாங்கி வெற்றி பெறாங்களோ அவங்க தான் 5 ஆண்டுக்கு நம்ம வந்து தேர்தலை புறக்கணிக்கலாம். பல விமர்சனங்கள் பண்ணலாம். என்னதான் விமர்சனங்கள் பண்ணாலும் நாம இனிமேலும் தெளிவடையணும். எந்த ஒரு நிதியும் நமக்கு இப்போ மத்திய அரசு எவ்வளோ கொடுக்குறாங்க, மாநில அரசு எவ்வளோ கொடுக்குறாங்க, அதே மாதிரி கிராமத்தில் எவ்வளோ வருது, இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம ஏனாதானமா நம்ம வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட காரணமே நம்ம தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்கள் தான். ஏன்னா அவங்க நமக்காக என்ன பேசுறாங்க, நம்மளோட வளர்ச்சிக்கு என்ன பேசுறாங்க, நம்ம பிரச்சனையை கொண்டு போய் முதல்வர்கிட்டயோ இல்லை பிரதமர் அவர்கள்கிட்டயோ என்ன பேசுறாங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறதே இல்லை. கவனிக்க தவறுறோம். நம்ம தேர்ந்தெடுக்கிற உறுப்பினரை வந்து என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எதையுமே நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனால் நாம் என்ன பண்றோம், நமக்கு என்ன, நம்ம பாரு ஒரு ஓட்டு போடுறோம். இனிமேலும் வருங்காலத்தில் தயவு செஞ்சு நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டையும் கவனித்து போடுங்க. உங்களோட தேர்வு ஒரு 2 கட்சோ, ஒரு 3 கட்சோ, ஒரு சில சின்னங்களோ மட்டும்தான் உங்களோட மனசில் இருக்கே தவிர, எவ்வளவோ மக்கள், எவ்வளவோ இளைஞர்கள் உங்கள் ஊரில், உங்கள் தெருவில் உங்களுக்காக உழைக்கிற பல பேர் இருக்காங்க. சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க. சமூகத்தை நல்வழிப்படுத்தணும்னு நல்ல சிந்தனையாளர்லாம் இருக்காங்க. ஏன் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து தேர்வு செய்ய மறுக்கிறீங்க? இவங்கெல்லாம் கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஒளியாக இருப்பாங்க. தயவு செஞ்சு இனி வரும் காலத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்கள, உங்களுக்காக நன்மை செய்கிறவங்கள, உங்களுக்காக உழைக்கிறவங்கள, அது போன்ற இளைஞர்களையும் பல பேரையும் தேர்வு செய்யுங்க. ஏன்னா இப்போ பாருங்க, இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா 2025, 26 நிதியாண்டில் அரசாங்கத்தோட அந்த 3 கோடி கணக்கை தருமபுரி டிஆர்டிஏ இணைய பக்கத்தில் அந்த ஃபண்ட் அந்த 3 கோடி என்ன நலத்திட்டங்கள் செலவு செஞ்சாங்கன்னு போடவே இல்லை. அதே 24, 25 நிதியாண்டில் என்ன செலவு செஞ்சாங்களோ அதே பிடிஎஃப்பை 25, 26ல் பதிவு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எந்த மாதிரி இது எந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்னே தெரியல. உண்மையிலே அரசு அலுவலர்கள் வந்து எதனால் அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக இருக்காங்களா, இல்லை மக்களுக்கு சாதகமாக இருக்காங்களா, ஒன்றுமே புரியல. ஏன் அது செஞ்ச அந்த ஃபண்டை வந்து என்ன செலவு செஞ்சாங்கன்னு இதில் போடல, என்ன தயக்கம் இருக்குது? உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரே நிதியாண்டை அடுத்த நிதியாண்டில் அதே கணக்கை வந்து பதிவேற்றம் பண்ணுறது உண்மையிலேயே இது எது மாதிரி போக்குன்னே எனக்கு புரியல. இது உண்மையிலே கட்டாயம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பதிவு. கட்டாயம் பாருங்கள். இனி வருங்காலத்தில் உங்களுக்கானவங்கள உங்கள் தெருவில், உங்கள் ஊரில் உங்களுக்காக உழைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க. நன்றி.